9/5/2000. 9/5/2000. பிறந்த நேரம்மா? 12:30 AM. 12:30 AM. பிறந்த இடம்மா? திண்டுக்கல் தானுங்க. திண்டுக்கல். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம்ங்க. என்ன கேள்வி கேட்கணுமா? தம்பி வாழ்க்கையில் எப்போ மேம் செட்டில் ஆவான்? எந்த ஒரு படிக்கல. அம்மா நல்லா இருப்பீங்கம்மா. மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே ஒரு 3-4 வருஷமா நல்லா இல்லை. இப்போ தான் ஒரு 6 மாசமா கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாங்க சார். அப்பா இறந்துட்டாரு. அம்மா மட்டும்தான். அம்மாவுக்குமே இப்பதாங்க சார் ஆபரேஷன் பண்ணி கொண்டு வீட்டுல விட்டுருக்காங்க சார். சரி. அவன் ஒருத்தன் தான் இருக்கா. நாங்க 2 பேர் அக்காவுங்க, 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். சரி. எங்கனால எந்த ஒரு ஹெல்ப் தம்பிக்கு பண்ண முடியல. அவன் ரொம்ப கஷ்டப்படுற, வீடு இல்ல, எதுவுமே இல்ல. எப்ப செட்டில் ஆகியா, கல்யாணம் எப்ப ஆகுங்க சார்? நல்லா இருப்பானா? நல்லா இருப்பாருமா. இந்த அமைப்புல வந்து வளர்பிறை சந்திரன்ல வளர்பிறை அமைப்புல பிறந்திருக்கிறாரு. புதனும் சுக்கிரனும், அதாவது சனியும் சூரியனும் கொஞ்சம் வலுத்தே நல்லா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிதுன ராசிக்கு அஷ்டம சனி நடக்கும்போது 2020 கடுமையான பிரச்சனைகள். ஒரு 4 வருஷமா உங்கள் குடும்பமே நல்லா இல்லை இல்லையா? கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களாம்மா? ஆமாம், ஒரு 4 வருஷமா கிட்டத்தட்ட சனி தசை ராகு பக்தியில் 2020 8வது மாதத்துலேருந்து 2020 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்கள் தம்பி சுத்தமாக நல்லா இல்லை. இந்த சனி தசை குரு பக்தி வரைக்குமே, அடுத்த வருஷம் வரைக்குமே, 25 வயசு வரைக்குமே இப்படி தான் இருக்கும். இதற்கடுத்து நடக்க போகின்ற புதன் தசை ஓரளவுக்கு அவருக்கு பாக்கியாதிபதின்றதுனாலையும் ராசிநாதனாக இருக்கிறனாலையும் புதன் தசை நல்லா இருக்கும். 26 வயசுலேருந்து தான் செட்டில் ஆவார். இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. திருமணம்லாம் லேட்டு தான், 29 வயசு ஆகிடும். கடன்லாம் இப்போ இல்லை, 4 வருஷம் ஆகுமா. புதன் தசை சுக்கிர பக்தி தான் விடிவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 2029 தான் புதன் தசை சுக்கிர பக்தியிலேருந்து தான் விடிவுகளே கிடைக்கும். ஆக புதன் தசை நல்ல தசை, புதன் தசை நல்ல தசை. அதனால வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா இருக்குதாங்க சார். 2-3 தாட்டி போய் இவனும் தம்பியுமே ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க சார். பயமா இருக்குங்க சார். மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே 3-4 வருஷமா நல்லா இல்லைம்மா, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ ஒரு 6 மாசமா பரவாயில்ல, கொஞ்சம் தெம்பு வந்திருக்கும். இனிமேல் அவர் சுதாரித்து கொஞ்சம் வந்துடுவார். என்ன இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சமாகி நீச்சபங்கத்தை அடைஞ்சால் பின்யோக வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. இவருடைய வாழ்க்கை 28வது வயதிலிருந்து அப்படியே நல்ல மாற்றத்தை அடையும். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்போ இருக்கிற கடன் அமைப்புகளை அவர் அடைக்கிறதுக்கே 26 வயசு ஆகிடும். 2026 புதன் தசை ஆரம்பித்ததில் இருந்து தான் 6க்குடையவர் 6க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பாக்கியத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த 6க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இன்னொன்று, அவர் சுபத்துவமாக குருவோடையும் சுக்கரனோடையும் இருக்கிறாரு. அதனால் கடனை தீர்ப்பார், கவலைப்பட வேண்டாம். 1.5 வருஷத்துக்கு தம்பிக்கு டைம் சரியில்லை. ஆனால் பழைய மாதிரி சோகங்கள் வீட்டில் இருக்காது. பழைய மாதிரி கடுமையான பிரச்சனை ஒரு 3 வருஷம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது. கிராஜுவலாக ஒரு படிப்படியாக ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டங்கள் வரும். பொறுமையாக இருங்கம்மா, கவலைப்படாதீங்க. நல்லா இருப்பார். கொஞ்சம் லேட்டு தான், கல்யாணம் எல்லாமே லேட்டு தான். இனிமேல் நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம்.